Hello everyone, welcome to multiple choice question series. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா electrostatic lessonல இருக்கிற MCQ questions பார்க்க போறோம். So வாங்க क्वेश्चனை பார்க்கலாம். So question number 3. Question என்ன சொல்றாங்கன்னா what is the ratio of charge Q1 by Q2 for the given electric field line pattern? இந்த electric field line patternக்கு உங்க சார்ஜோட ரேஷியோ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க உங்க மாடுலஸ் வேற மென்ஷன் பண்ணிக்கோங்க. மாடுலஸ்னு சொன்னா சார்ஜ் வந்து தேவையில்லை, அதாவது சார்ஜ் வந்து பாசிட்டிவா நெகட்டிவ் அது எனக்கு தேவையில்லை. இப்போ இந்த கொஸ்டினை நல்லா பாருங்க. ஓகேவா? இதான் கொஸ்டின். நல்லா பாருங்க, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கிருந்து என்ன ஆகுது, வெளியே போகுதா? கரெக்டா இல்லையா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் வெளியே போகுதுன்னு சொன்னா கண்டிப்பா இந்த Q2 என்ன சார்ஜ்? பாசிட்டிவ். Q2 என்ன சார்ஜ்? Q2 வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ல Q1ல உள்ள வருது, டுவர்ட்ஸ். ஓகேவா? இன்வர்ட் வருது, ரேடியல் இன்வர்ட், இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொன்னா Q1 என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? இது மட்டும் உங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சா போதும். பட் அவங்க கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டா, ஐ ஜஸ்ட் நீட் த மேக்னிடியூட். எனக்கு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் தேவையில்லை, எனக்கு மேக்னிடியூட் இருந்தால் போதும். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த கூட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன். நீங்கள் என்னடா இதெல்லாம் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு தோணும். ஓகேவா? பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டி, ஓகேவா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியணும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இல்லைன்னா மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து என்கிட்ட 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இருக்குன்னா சொன்னால் அங்கே வந்து சார்ஜ் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதே என்கிட்ட 4-5 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இருக்குன்னு சொன்னால் அங்கே சார்ஜ் என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் சார்ஜை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இது வந்து உங்கள் புக்கிலேயே போட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜில் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எதை ரெப்ரசென்ட் பண்ண போகுது? சார்ஜோட ஸ்ட்ரென்த்து. ஓகேவா? இப்போ Q1ல பாருங்க எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேவா? ஸோ Q1 பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, ஓகேவா, 11 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். ஸோ 11 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனுக்கு கரஸ்பாண்டிங்காக Q1 இருக்க போகுது. Q2 பாருங்க. Q2 நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம்? நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே. இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 and 25. ஓகே, 24 25. அப்போ Q2 வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்க போகுது? இட் இஸ் ரெப்ரசென்டிங் சம் 25 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். அப்போ Q1 by Q2 கேட்டிருக்காங்கல்ல, 11 by 25. ஓகேவா? 11 by 25. இதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஈவன் ஆப்ஷன் சியோ ஆப்ஷன் பியோ வர வாய்ப்பே இல்லை. ஏன் வராது? ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஃப்ரம் Q2 வந்து அதிகமாக இருக்குது. அப்போ சார்ஜ் ஆஃப் Q2 வந்து அதிகமாக இருக்குது. அப்போ Q1 by Q2ல Q2ஓட வேல்யூ அதிகம். அப்போ டினாமினேட்டர் வந்து பெருசாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த 2 இடத்துல ஆப்ஷன் பி அண்ட் சியில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தேங்க்யூ.